Hi friends, welcome to our channel Simple to Learn. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து VBல இருக்கிற MDI form பத்தி பார்ப்போம். So MDI formனா என்ன அப்படினா multiple document interface. மோஸ்ட் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் டாக்குமெண்ட்டை அட் அ டைமில் யூஸ் பண்ணணும், நார்மல் ஃபார்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த MDI ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அப்ளிகேஷனில். ஸோ அப்போ வந்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் ஒரு ஃபார்மில் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாஃபோட டீட்டெயில் ஒரு ஃபார்மில் இருக்குது, அதுக்கப்புறம் கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்ம் எல்லாம் தனித்தனியாக ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு இருக்கும். ஸோ இந்த 3 ஃபார்மையும் ஒரு குரூப் பண்ணி காலேஜோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு குரூப் பண்ணி நம்ம வைக்கிறதுக்கான ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ஒரே ஃபார்மில் குரூப் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபார்ம் தான் வந்து MDI ஃபார்ம். ஸோ நம்ம MDI ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜோட ஓவரால் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 ஃபார்மையும் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம அட் அ டைமில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த MDI ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் வந்து MDI ஃபார்மில் 2 கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மெனு எடிட்டரும் பிக்சர் பாக்ஸ் மட்டும்தான். மற்ற கண்ட்ரோல்ஸை வந்துட்டு நம்மளால் MDI ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணணும், கமெண்ட் பட்டன்ற ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணி அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கமெண்ட் பட்டனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு MDI ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ன்ற மெனுவில் போயிட்டு அதில் ஆட் MDI ஃபார்ம்னு கிளிக் பண்ணோன்னா MDI ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதில் வந்துட்டு நம்ம பிக்சர் பாக்ஸோ மெனு எடிட்டரோ யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்டில் போய் அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ப்ராஜெக்ட் 1ன்னு இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நம்ம MDI ஃபார்ம் மாற்றி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஓகே, இதில் நம்ம MDI ஃபார்முக்குரிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ MDI ஃபார்மில் நம்ம 3 ஃபார்மை வந்து குரூப் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலுக்குரிய ஃபார்மு, அதுக்கப்புறம் கோர்ஸ் டீட்டெயிலுக்குரிய ஃபார்மு, ஸ்டாஃபோட டீட்டெயிலுக்குரிய ஃபார்ம் 3 ஃபார்மை வந்துட்டு நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயிலுக்குரிய ஃபார்ம், அது வந்து ஃபார்ம் 2. அதில் நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் டீட்டெயிலுக்குரிய ஃபார்மு, அந்த ஃபார்மும் க்ரியேட் பண்ணியாச்சு. 4th ஃபார்ம் வந்துட்டு கோர்ஸ் டீட்டெயிலுக்குரிய ஃபார்ம். இந்த மாதிரி 3 ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ஃபார்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் பண்ண போகிறோம் ஒரே ஃபார்மில். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா MDI ஃபார்ம். ஸோ MDI ஃபார்மில் நம்ம அந்த 3 ஃபார்மையும் குரூப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, MDI ஃபார்மில் மெனு எடிட்டர் அண்டு பிக்சர் பாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மெனு எடிட்டரில் நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயில், ஸ்டாஃப் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் 3 மெனு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபார்மும் வந்து டிஸ்பிளே ஆகும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது. இப்போ பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான கண்ட்ரோலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கமெண்ட் பட்டன் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு பிக்சர் பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா MDI ஃபார்மில் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல்ஸை வந்துட்டு இது மேலே பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கோடிங் விண்டோவில் கோடிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயிலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் 4.show. ஏன் அப்படின்னா ஃபார்ம் 4ல் தான் என்ன இருக்குது அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் 3.show. ஃபார்ம் 3ல் வந்துட்டு ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஃபார்ம் 2.showன்னு கொடுத்துருக்கோம். ஷோன்றது என்ன அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டி, அதாவது டிஸ்பிளே ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு ஷோ. கமெண்ட் கிளிக் பண்ணாலும் நம்ம ஃபார்ம் 3 வந்து ஷோ பண்ண சொல்லி இந்த கோடிங்கில் சொல்லியிருக்கோம்.
ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ராஜெக்ட் 1 ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, சப்மெயினில் இருக்கும். அப்போது அந்த சப்மெயினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, MDI ஃபார்ம் 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம MDI ஃபார்மை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துடணும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா MDI ஃபார்ம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஆன பிறகு இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, மெனு எடிட்டரில் போய் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்டாஃபோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும்னா ஸ்டாஃப்னு கிளிக் பண்ணால் அந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நம்ம கமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாஃபோட டீட்டெயில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது ஃபார்ம் 3 ஷோ பண்ண சொல்லியிருக்கோம், அதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம கமெண்ட் பட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மெனு எடிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் MDI ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மல் ஃபார்ம் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபார்மில் வச்சுருக்கோம். இந்த சிங்கிள் ஃபார்மில் தான் எல்லா மற்ற ஃபார்மெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு காலேஜோட டீட்டெயில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஒரு ஃபார்மில் வச்சுருக்கீங்க, ஸ்டாஃபோட டீட்டெயில் ஒரு ஃபார்மில் வச்சுருக்கீங்க, கோர்ஸ் டீட்டெயில் ஒரு ஃபார்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போய் ஒவ்வொரு ஃபார்மையும் கிளிக் பண்ணி, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டோட ஃபார்மில் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்டோட ஃபார்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஸ்டாஃபோட டீட்டெயில் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்முக்கு போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, MDI ஃபார்மில் எல்லா ஃபார்மையும் குரூப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அந்த MDI ஃபார்மை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஃபார்மை அதில் வியூ பண்ணி அதில் போய் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோர் தென் 1 டாக்குமெண்ட்டை அட் அ டைமில் வியூ பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த MDI ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா சிம்பிள் டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.